அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சேஎன் வயரில டே 12க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விடுபட்ட எண்ணின் மதிப்பை காண்க. இது வந்து ஒரு குரூப் 1 கொஸ்டின். சரிங்களா? இது வந்து நம்ம எக்ஸாம்லயும் கேட்டிருப்போம். வல்லம் தந்த வல்லவன் டெஸ்ட் சீரிஸ்லயும் இது கேட்டிருப்போம். சரிங்களா? என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 5 - 4 என்ன வரும்? 1. 1 கியூப் பண்ணா என்ன வரும்னா 1. அடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 7 - 2 ஆன்சர் 5. 5 கியூப் பண்ணா என்ன வரும்? 125. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 9 - 3 6. 6 கியூப் பண்ணா என்ன வரும்? 6 × 6 × 6. 6 6 36. 36 6 216 வரும். சரிங்களா? அப்ப சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டின். பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம். கொஞ்சம் நம்பர் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு பொது விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெருக்கு தொடர் வரிசை ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனை பொறுத்த வரைக்கும் பொது விகிதம் ஆர் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்னன்னா T2/T1 செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம்னு வரும். சரிங்களா? இதுல செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு? 0.015 பை ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0.15. சரிங்களா? இப்போ புள்ளி எடுத்து விடுங்க. புள்ளி எடுத்து விடணும், எதால பெருக்கணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு, இங்க 2 நம்பர் இருக்கு. அப்ப 3 தான் பெருசு, மேலையும் கீழையும் 1000ஆல பெருக்குங்க. இங்க 3 0க்கு இந்த புள்ளி கேன்சல் ஆகி 15ன்னு வரும். இங்க இந்த 2 0க்கு புள்ளி கேன்சல் ஆகி 15 இன்ட்டு ஒரு 10 மீதி இருக்கும். இது இதுவும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 1/10. அப்போ 0.1ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்து இந்த மாடல் நம்ம கொஸ்டின் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். சரிங்களா? 1² + 2² + எக்ஸெட்ரா 19². முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது 1² + 2² + எக்ஸெட்ரா n² ஃபார்முலா வந்து n × n + 1 2n + 1/6 வரும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற சம் என்ன? 1² + 2² + எக்ஸெட்ரா 19². அப்ப n இருக்கிறதுல என்ன பண்ணும்? n இருக்கிறதுல என்ன பண்ணணும்? அந்த 2 மறைச்சிருங்க. n இருக்கிறதுல என்ன இருக்கு? 19. அப்ப n இருக்கிறதுலாம் 19 பாருங்க. 19 × 19 + 1 20 × 19 38. 38 + 1 39/6. 6 இங்க 13. 1 இங்க 10. அப்போ 19 13 ஃபர்ஸ்ட் பெருக்குங்க. 9 3 27, மிச்சம் 2, 1 3 3 5, 1 9 9 7 14 1 2. அப்போ 247. ஆல்ரெடி ஒரு 0 இருக்கும். அப்போ 2470ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். ரொம்ப சிம்பிள். என்ன இருக்கிறதுல அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா போதும். அடுத்து 4வது கொஸ்டின். இது வந்து நமக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஒரு சம். இந்த சம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. சரிங்களா? சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து எவ்வளவு கடன் வாங்குறேன்? 52,000 ரூபாய் நம்ம கடன் வாங்குறோம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில். அப்ப நான் இங்க என்னதான் கண்டுபிடிக்கணும்னா 6 தான் கண்டுபிடிக்கணும். எத்தனை வருஷம்? n வந்து 4 வருஷம். 4 ஆண்டுகள் கழித்து 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தனி வட்டி கண்டுபிடிக்கணும். எவ்வளவு மொத்தமா செலுத்துறோம்? 79,040. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 79,040ல இருந்து 52,000 மைனஸ் பண்ணுங்க. 0 4 0 7 2. அப்போ 27,040 ரூபா வந்து எனக்கு தனி வட்டி. ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. SI = PNR/100. அப்போ நம்ம 6 தான் கண்டுபிடிக்கணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 27,040 கீழே இருக்கிற 100 வந்து மேல போகும். மேல இருக்கிற பியும் என்னும் அப்படியே கீழே வந்துடும். எவ்வளவு வாங்கியிருக்கோம்? 52,000 × 4 = 6. 1 2 3 3 0க்கு 3 0 அடியாயிரும். அடுத்து 1 4 4, இங்க 6 4 24, மிச்சம் 3, 7 4 28, மிச்சம் 2 6. சரிங்களா? அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா 2 4 6 2 12 26ன்னு வரும். இங்க 32 6, திருப்பி 32 6, மிச்சம் 1 8ன்னு வரும். சரிங்களா? அடுத்து 13, இங்க 1 மிச்சம் 1 6
மிச்சம் 1 9 1 இங்க 13. அப்போ ஆர் வந்து என்ன வரும் அப்படின்னா 13% வரும். சரிங்களா? சின்ன சின்ன நம்பரா தான் அடி கொடுக்கணும் இல்லை. உங்களுக்கு பெரிய நம்பர் தெரிஞ்சுன்னா பெரிய நம்பரை டைரக்டா அடி கொடுத்துருங்க. சரிங்களா? அப்படின்னா வேலை நம்ம கொஞ்சம் ஈஸியா முடியும். ஓகேவா? இப்போ ஆர் வந்து 13%. டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து 5வது சம். ராமன் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 8% வட்டி வீதம் 4 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 800 தனி வட்டியாக செலுத்தினால் அத்தொகையின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நான் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்றேன். அது 4 ஆண்டுகள்ல 8% வட்டி விகிதத்துல 800 ரூபாய் எனக்கு தனி வட்டியா தருது. சரிங்களா? அப்போ 4 × 8 என்ன வரும்? 32. அப்போ இந்த 32% தான் எனக்கு என்ன அப்படின்னா 800. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? தொகையின் மதிப்பு 100% வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சதவீதம் கூடுச்சுன்னா அமௌண்ட்டும் கூடும். இது வந்து நேர்மாறல். நேர்மாறல வந்து என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். அப்போ 100/32 × 800. 8 32, இங்க 8 0. 1 8 8, இங்க 8 16, மிச்சம் 4 40, 8 40. அப்போ 25 ஒரு 2 0 2500. அப்போ எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 2500. சரிங்களா? அடுத்த 6வது சம். 6வது சம் பாருங்க. 20% விலை உயர்விற்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை ரூபாய் 96 எனில் அதன் அசல் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டார்டிங்ல பொருளோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? 100% இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு 20% வந்து விலைய அதிகரிச்சு விற்கிறேன். அந்த அதிகரித்த விலை தான் எவ்வளவுன்னா 96. அப்போ 120% அப்படிங்கிறது 96 அப்படின்னா கொஸ்டின் வந்து அசல் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 100% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் குறைஞ்சுன்னா விலையும் குறையும். அப்போ நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். 100/120 × 96. 1 0 1 0 1 இங்க 8. அப்ப ஆன்சரு 80 ரூபான்னு வரும். அப்போ 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலை எவ்வளவு அப்படின்னா 80 ரூபாய் வரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம்மு. இது 8th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள சம். நமக்கு நிறைய தடவை இந்த சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 7வது சம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம்மும் பாருங்க, ஹச்சிஎஃப்பும் பாருங்க, வர்ற ஆன்சருக்குரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் அந்த 3 நம்பர் எழுதிக்கோங்க. 60 75 90. ஃபர்ஸ்ட் என்ன டேபிள் போடலாம்? 5ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 5ஆம் வாய்ப்பாடு போட்டா என்ன வரும்? 12 5 60, 15 5 75, 18 5 90. சரிங்களா? 5 எல்லாத்தையுமே வகுக்குது. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு. 4 3 12, 5 3 15, 6 3 18. இப்போ இதுக்கப்புறம் இந்த 3ஐயும் பொதுவா எந்த நம்பருமே என்னால வகுக்காது. சரிங்களா? அப்ப என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா 5 × 3, 5 3 15. இதுக்கப்புறம் எல்சிஎம் பாருங்க. என்ன வாய்ப்பாடு போடலாம்? 2ஆம் வாய்ப்பாடு போடலாம். 2 5 3. இதுக்கப்புறம் இந்த 3ஐயும் பொதுவா எதுவுமே வகுக்காது. அப்ப அப்படியே பெருக்கிடுங்க. 5 3 15, 15 2 30, 30 2 60 × 5 3 15. அப்போ 0 15 6 90. என்னோட எல்சிஎம் வந்து என்ன வந்துச்சுன்னா 900. ஹச்சிஎஃப் வந்து 15. ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. எல் மைனஸ் ஹச். ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும்னா 885 வரும். சரிங்களா? அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்னா டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். 885. பொதுவாக எப்பவும் போல கேட்டுட்டு ரெண்டுக்கும் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அது ஒண்ணுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரிங்களா? இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் புக்ல உள்ள அளவியல் சம். இந்த சம் வந்து நமக்கு நிறைய தடவை இந்த சம் கேட்டிருக்காங்க. வார்த்தை எதையுமே மாத்தாம அப்படியே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 211.2 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன கேட்குறாங்க? நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு இந்த மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இந்த மாதிரி உருளை ஷேப் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு கம்பி கணக்கா இருக்கும். இந்த கிரிக்கெட் மேட்ச்ல எல்லாம் இதை வச்சு அப்படியே ஊட்டிட்டே போவாங்க. சரிங்களா?
அதுவும் இல்லாம அந்த ரோடு போடுற மிஷின்ல ஃப்ரண்ட் டயர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இப்போ இதை நான் அப்படியே உருட்டிட்டே போனேன் அப்படின்னா எது மட்டும் எனக்கு தேவை அப்படின்னா இது மட்டும் தான் எனக்கு தேவை. இந்த பரப்பு தான் எனக்கு தரையை வந்து சமன்படுத்தும். இந்த பக்கம் எனக்கு தேவையில்லை. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உருளையோட வளைபரப்பு கண்டுபிடிக்கணும். மொத்த பரப்பு எனக்கு தேவையில்லை, வளைபரப்பு கண்டுபிடிச்சா போதும். உருளையின் வளைபரப்பு ஃபார்ம்ல என்ன வரும் 2πRH. அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. விட்டம் வந்து 2.8 மீட்டர், டி வந்து 2.8, அப்ப ஆர் வந்து என்ன வரும் 2.8/2, ஆன்சரு 1.4. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நீளம்னா உயரம்னு எடுத்துக்கலாம். உயரம் வந்து 3 மீட்டர். இதுவும் மீட்டரு இதுவும் மீட்டர்ல தான் இருக்கு ஓகே. அப்ப பிரச்சனை இல்லை, ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருங்க. 2 × 22/7 × ஆர் எவ்வளவு 1.4 இன்ட்டு கட்சி வந்து 3, 1 இங்க 0.2 சரிங்களா. அப்போ 2 × 22 × 0.6ன்னு வரும் கரெக்டா. அடுத்து இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 1.2 × 22, இது ரெண்டையும் பெருக்குங்க 12 22, 2 4 1 2 2 4 1 2 4 6 2, புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர், அப்ப இங்க புள்ளிக்கு அப்புறம் 26.4 மீட்டர் ஸ்கொயர். கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க மொத்தமா எத்தனை தடவை சுத்துது அப்படிங்கிறாங்க. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ வந்திருக்கிற ஆன்சரை ஒரு 8ஆல பெருக்கிருங்க. 26.4 × 8, 4 8 32, மிச்சம் 3, ஒரு புள்ளி, 6 8 48, 51, மிச்சம் 5, 2 16, 21, 211.2 மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. இந்த சம் நிறைய தடவை நம்ம கேட்டிருக்காங்க ஓகேவா. ஆன்சர் வந்து 211.2 மீட்டர் ஸ்கொயர். மிரர் இமேஜ். மிரர் இமேஜ் வந்து நம்ம 2 விதமா பார்த்திருப்போம் கரெக்டா. 11ல இருந்து 1 மணிக்குள்ள கேட்டா என்ன பண்ணணும், 1 மணில இருந்து 11 மணிக்குள்ள கேட்டா என்ன பண்ணணும், 11ல இருந்து 1 வரை கேட்டா எதுல இருந்து கழிக்கணும்னா 23:60ல இருந்து மைனஸ் கொடுக்கப்பட்ட டைம், கொடுக்கப்பட்ட நேரம். இதே இது 1 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எதுல இருந்து கழிக்கணும்னா 11:60ல இருந்து கழிக்கணும், மைனஸ் கொடுக்கப்பட்ட நேரம். இப்ப நமக்கு எதுல கொடுத்துருக்காங்க 12:15 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த போர்ஷன்ல வரும். அப்ப இதுல இருந்து நம்ம கழிக்கணும் 23:60ல இருந்து 12:15 கழிங்க. இங்க 5, இங்க 10, 10ல 5 போயிடுச்சுன்னா 5, 5ல 1 போயிடுச்சுன்னா 4, 3ல 2 போயிடுச்சுன்னா 1 1, அப்போ 11:45 சரிங்களா. சரியான நேரம் வந்து என்ன அப்படின்னா 11:45. இது ப்ரீவியஸ் இயர்ல நம்ம கேட்டது சரிங்களா. இதுல இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சாலும் எந்த சம் கேட்டாலும் நம்ம செஞ்சிடலாம் ஓகேவா. அடுத்து 10வது சம். இரு எண்களானது, இரு எண்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க. விகிதம் வந்து என்னன்னா 13:15 மற்றும் மீ போ மா. எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 39,780. அப்படின்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விகிதமும் எல்சிஎமும் கொடுத்துட்டு கொடுக்கப்பட்ட எண் கேட்டா, கொடுக்கப்பட்ட எண் கேட்டா ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா எல்சிஎம் பை முதல் விகிதம் எல்சிஎம் பை 2ஆம் விகிதம். இப்படி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற 2 நம்பர் கிடைச்சிடும் சரிங்களா. எல்சிஎம் வந்து நமக்கு என்ன 39,780 பை முதல் விகிதம் என்ன 13, 1 இங்க 3, அடுத்து இது போகாது 0 போட்டு இந்த 2 நம்பர் சேர்த்து எழுதுங்க சரிங்களா. 13,678ன்னு வரும், இங்க ஒரு 0. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னன்னா 3060. 3060 இருக்கிற மாதிரி இந்த இருக்கு சரிங்களா. அடுத்தது செக் பண்ணி பாருங்க. 2வது நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம், 39,780 பை 2வது விகிதம் என்ன 15, 3 5 15, இங்க 7 5
35 மிச்சம் 4, 9 5 45 மிச்சம் 2, 5 5 25 மிச்சம் 3, 6, 1 இங்க 3 6 மிச்சம் 1, 6 3 18 மிச்சம் 1, 5 2. அப்போ கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பர் வந்து என்ன அப்படின்னா 2652 3060. சரிங்களா? இதுல இந்த ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 11வது சம். 11வது சம் வந்து 18வது மற்றும் 17வது ஃபிபனாக்கி எண்கள். இது வந்து எந்த புக்ல இருக்கும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்ல தகவல் செயலாக்கம்னு ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? அதுக்கு பின்னாடி இந்த ஃபிபனாக்கி சீரீஸை பத்தி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து ரேண்டமா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபிபனாக்கி சீரீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 1 இருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்த நம்பர் எப்படி எழுதணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 1 + 1 2. இதுக்கு அடுத்த நம்பர் வந்து ப்ரீவியஸ் இதை ஆட் பண்ணுங்க. 2 + 1 3. அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 3 + 2 5. 5 + 3 8. 8 + 5 13 21 34. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 55. அடுத்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 89. இதையும் ஆட் பண்ணீங்கன்னா 94 144. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 144 89. 3 9 மிச்சம் 1 233. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 7 7 3. கரெக்டா? 377. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும்னா 300 200 500 577 580 610. ஓகேவா? செக் பண்ணிடலாம். 377 0 1 1 5 6 610. அடுத்து என்ன வரும்? ஒரு 377 7 8 9 987. சரிங்களா? இதான் வந்து நமக்கு ஃபிபனாக்கி சீரீஸ். இதை வந்து நம்ம எப்படியும் மனப்பாடம் பண்ண முடியாது, எழுதிதான் ஆகணும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் 17வது 18வது அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி கண்டுபிடிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை இருக்கு. சரிங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா இது வந்து எனக்கு சீரியஸ் ஃபிபனாக்கி சீரீஸ். fn ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா f of n - 1 plus f of n - 2. அதாவது f18 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். n இருக்கிறதுலாம் 18 கண்டுபிடிக்கிறேன். 18 n இருக்கிறதுல 18 போடுறேன். சரிங்களா? அப்போ f of 18 - 1 என்ன வரும்? 17 plus 18 - 2 f of 16 வரும். சரிங்களா? இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. f18 minus f17 equal to f16 வரும். சரிங்களா? அப்போ 18வது 17வது உறுப்புக்குரிய வித்தியாசம் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா என்னோட ஃபிபனாக்கி சீரீஸ்ல 16வது இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, அதுதான் எனக்கு ஆன்சரா வரும். சரிங்களா? இதுல இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 15 16. அப்போ 16வது இடத்துல என்ன இருக்கு? 987 ஈக்குவல் டு 987. இதுக்கு ஆன்சர் வந்து f80 minus f17. அப்போ 18வது உறுப்புக்கும் 17வது உறுப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளவுனா 987. அதுதான் நம்ம கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். இந்த சம் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. 18 17 அப்படின்னா 987. கொஸ்டின் ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டைம்ல நம்ம இது ஃபுல்லா எழுதி கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து புக்ல இருக்கு. 18 17னா 987. சரிங்களா? ஆன்சரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா. இதுதான் ஃபிபனாக்கி சீரீஸ். ஓகேவா? அடுத்து 12வது சம். இந்த சம்மும் நமக்கு 10th புக்ல உள்ள சம்மு தான். இதுவும் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நம்பரை மாத்தியும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு இந்த அளவு கொண்டு என்ன ஷேப்ல இருக்குன்னா 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. சரிங்களா? கொஞ்சம் அளவு இருக்கு. அது என்ன ஷேப்னா சதுர வடிவம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரப்புன்னு கேட்கறதுனால ஸ்கொயரோட பரப்பு ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து a ஸ்கொயர். நமக்கு மொத்தமே எத்தனை அளவு இருக்கு? 10 ஸ்கொயர் பிளஸ் 11 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 24 ஸ்கொயர்.
இந்த பரப்பை வச்சு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும், அதனாலதான் நம்ம இங்க பிளஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஸ்டார்டிங்ல பார்த்தோம். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா n ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1/6. இந்த ஃபார்முலா எப்பந்தான் யூஸ் பண்ணணும்னா 1ல இருந்து ஆரம்பிச்சு கண்டினியூஸா போகணும். ஆனா இங்க நமக்கு பாருங்க 10, 11, 12ன்னு போகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஈக்குவல் டு வழக்கம் போல 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 24 ஸ்கொயர் வரைக்கும் எழுதிக்கிறேன். சரிங்களா? இதுல இருந்து எதை ரிமூவ் பண்ணி விட போறேன் அப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் எனக்கு எதுல இருந்து தான் தேவை, 10 ஸ்கொயர் இருந்து தான் தேவை. அப்ப இதுக்கு முன்னாடி உள்ளது எதுவுமே எனக்கு தேவையில்லை. அப்ப அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி விடுறேன். கடைசியா 9 ஸ்கொயர் வர வரைக்கும் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? 1 2 3 4 3க்குள்ள 9 இருக்கும். இங்க 10 11 12 எக்ஸெட்ரா 24. நமக்கு இது மட்டும்தான் தேவை. சரிங்களா? ஆனா ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றேன்னா டோட்டலா இதை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி விடுறேன். இதை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டு எனக்கு என்ன ஆயிரும், இது கிடைச்சிருமா, அதைத்தான் இங்க அப்ளை பண்ணிடுவோம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் n இருக்கிறத என்ன பண்ணணும், 24 போடணும். 24 இன்ட்டு 24 பிளஸ் 1 25 இன்ட்டு 24 பிளஸ் 2 48 49/6 மைனஸ் அங்க 9 இன்ட்டு 10 இன்ட்டு 19/6. 1 நாள் 4 4 24 25 நாங்க 100. அப்ப 49 போட்டு ஒரு 2 0 மைனஸ் 3 6 3 9 1 இங்க 5 3 15 19 இன்ட்டு 15 9 45 மிச்சம் 4 1 5 9 1 9 1 5 18 1 285. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. பத்துல 5 பேஜ்னா 5, இங்க 9 9 8 பேஜ்னா 1, அடுத்து இங்க 8 8ல 2 பேஜ்னா 6 4 46 15ன்னு வரும் ஆன்சர். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். இந்த சம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, நம்பரை மாத்தியும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சம். அடுத்து 13வது சம். 13வது சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி விதத்தில் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்றோம். அந்த அமௌண்ட் வந்து n ஈக்குவல் டு 2 2 வருஷத்துல எப்படி மாறுது அப்படின்னா 4624. அதே இது n வந்து 3 வருஷமா மாறிச்சுன்னா எப்படி மாறுதுன்னா 4913 வருது. சரிங்களா? அப்படியே நம்ம கொஸ்டின் வந்து என்ன கேட்கறாங்கன்னா நம்ம போட்ட டெபாசிட் பண்ண அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபார்முலா என்ன வரும், a ஈக்குவல் டு p இன்ட்டு 1 பிளஸ் r/100 பவர்ல n. சரிங்களா? நமக்கு ரெண்டே இன்ஃபர்மேஷன், என்ன என்னன்னு தெரியும், மொத்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். சரிங்களா? அதை சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 2 போட்டா 4624 ஈக்குவல் டு p இன்ட்டு 1 பிளஸ் r/100 பவர்ல 2. இதை 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது வந்து n ஈக்குவல் டு 3 4913 ஈக்குவல் டு p இன்ட்டு 1 பிளஸ் r/100 பவர்ல 3. இதை 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் 1ஐயும் டிவைட் பண்ணுங்க. 2/1. அப்போ என்ன வரும்னா 4913/4624 ஈக்குவல் டு p இன்ட்டு 1 பிளஸ் r/100 பவர்ல 3 பை p இன்ட்டு 1 பிளஸ் r/100 பவர்ல 2. இது எதுவும் கேன்சல் ஆயிரும். இங்க 2, இங்க மீதி என்ன இருக்கும்னா ஒரு 1 இருக்கும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் அடி விடுங்க. இது ரெண்டும் என்ன வாய்ப்பால்ல போகும்னா 17வது வாய்ப்பால்ல அடி விடுங்க. சரிங்களா? 17ல அடி கொடுத்தா என்ன வரும்னு பாருங்க. 4913 17னா 17 34 மிச்சம் ஒரு 15 1 7 தடவை போடுங்க, 8 தடவை போட்டுங்க, 8 56 மிச்சம் 5 1 8 13 8 தடவை போட்டா 136 மிச்சம் ஒரு 15. இந்த 3 அப்படியே இறக்குங்க. அடுத்து ஒரு 9 தடவை போடலாம். 9 தடவை போட்டா 153 0. அப்போ இங்க 17 அடி கொடுத்தா 289. சரிங்களா? அடுத்து இதை எதாவது அடி கொடுக்கலாம்னு பாருங்க. இதுவும் 17ஆல டிவைட் பண்ணி பாருங்களேன்.
4624 17 வழக்கம் போல அங்க பண்ண மாதிரியே 2 தடவை போடுங்க. 34 மிச்சம் ஒரு 12. இந்த 2 அப்படியே இருக்குங்க. சரிங்களா? எத்தனை தடவை போடலாம்? 8 தடவை போட்டா 136. அப்ப 7 தடவை போட்டு பாருங்க. 7 தடவை போட்டா என்ன வரும்? 49 மிச்சம் 4 1 7 7 11. சரிங்களா? அப்ப 7 119 மிச்சம் எவ்வளவு வரும்? 3 இங்க 4. அப்ப 2 தடவை. சரிங்களா? இங்க 272. சரிங்களா? திருப்பி 17 அடி கொடுங்க. 17 17 289 இங்க 16 தடவை வரும். அப்போ எனக்கு கடைசியா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1 + r/100 = 17/16 வந்திருக்கு. சரிங்களா? இதை தூக்கிட்டு அப்படியே போய் இந்த 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. பண்ண என்ன வரும்னு பாருங்களேன். 4624 = p இந்த 1 + r/100 தி ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இந்த 1 + r/100க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னா 17/16ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 4624 கீழே இருக்கிறது அப்படியே மேலே போகும். 16 × 16/17 × 17. சரிங்களா? ஃபர்ஸ்ட் தடவை அடி கொடுக்கும்போது என்ன வந்துச்சு? 272. அடுத்து திருப்பி ஒரு அடி கொடுக்கும்போது என்ன வந்துச்சு? 16. ஓகேவா? இங்க அடி கொடுத்ததை வச்சே நம்ம இங்க எழுதிடலாம். ஓகே, ஏன்னா 14 வாய்ப்பால தான் அடி கொடுத்தோம். அப்போ 16 16 256. இந்த பக்கம் பி மட்டும் இருக்கும். 16 16 256. அடுத்து திருப்பி ஒரு 16ஆல பெருக்குங்க. 6 36 மிச்சம் 3 5 30 33 மிச்சம் 3 ஈராரா 12 15 1 6 1 5 5 2 6 9 0 1 40 96. அப்ப எவ்வளவு டெபாசிட் பண்ணோம்னா 4096. சரிங்களா? இது கொஞ்சம் டைம் எடுக்கிற சம். சரிங்களா? குரூப் 1 கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம இதுல பாக்குற மேக்ஸிமம் சம்ஸ் எல்லாமே குரூப் 1 கொஸ்டின்ஸ். சரிங்களா? குரூப் 1 கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா எல்லாமே டைம் எடுக்கிற சம்ஸா தான் கேட்டுட்டு இருந்தாங்க. முதல் தடவை செய்யணும். முதல் தடவை செய்யும் போதே நம்ம கரெக்டா செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா? முதல் தடவை செய்யும் போது தப்பா செஞ்சுட்டு திருப்பி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இது கண்டிப்பா டைம் எடுக்கும். அடுத்த சம் பாருங்க. இந்த சம்மும் நமக்கு குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த சம்மும் கொஞ்சம் டைம் எடுக்கும். கால்குலேஷன் பார்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி சம்ல நம்ம முதல் தடவை செய்யும் போதே நம்ம ஆன்சர் கண்டிப்பா கொண்டு வந்துடணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இது நல்லாவே பார்த்தாலே தெரியுது டைம் எடுக்கிற சம் தான். அப்போ இந்த மாதிரி சம்ல ஃபர்ஸ்ட் தடவையே நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடணும். சரிங்களா? இந்த சம்மை நீங்க பார்க்கும் போது பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஃபார்முலானா கூட்டு வட்டி ஃபார்முலாவே யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் தடவை செய்யும் போதே உங்களால கரெக்டா செய்ய முடியுதான்னு பாருங்க. அப்படின்னா நீங்க கரெக்டா போய்கிட்டு இருக்கீங்க. தப்பானாலும் பரவாயில்ல, திருத்திக்கிட வேண்டியதுதான். சரிங்களா? செஞ்சு பார்ப்போமே. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. இப்பொழுது அதன் மக்கள் தொகை அப்போ இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 2,38,765. ஆர் வந்து 6%. என் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஏ ஃபார்ம் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்ப என்ன வரும்? 23 87 65 1 + r/100 பவர்ல 2. சரிங்களா? அப்போ 2,38,765 எல்சிஎம் எடுத்தா 100 106/100 இன்ட்டு 106/100 25 100. அதுக்கப்புறம் 4 5 20 மிச்சம் 3 38னா 7 5 35 மிச்சம் 3 7 5 35 மிச்சம் 2 5 5 25 மிச்சம் 1 3. அடுத்து 10 இங்க 53. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் பெருகிட்டு ஒரு 3 இது தள்ளி புள்ளி வச்சிருங்க. சரிங்களா? அப்ப என்ன வரும்? 106ஐயும் 53ஐயும் பெருக்குங்க. 3 18 1 3 5 30 1 5 5 8 1 6 5. சரிங்களா? இப்போ அது இதையும் பெருக்குங்க. பெருக்கும் போது பார்த்து பெருக்குங்க. 3 8 24 மிச்சம் 2 5 8 40 42 மிச்சம் 4 8 56 60 0 மிச்சம் 6 8 56 62 மிச்சம் 6 4 8 32 38. அடுத்து 3 5 7 7 4. அடுத்து
மூவாயிரம் 18 மிச்சம் 1, 5000 30 31 மிச்சம் 3, 6 42 45 மிச்சம் 4, 6 42 46 மிச்சம் 4, 4 24 28 சரிங்களா. அடுத்து I3 15 மிச்சம் 1, I5 25 26 மிச்சம் 2, I7 35 37 மிச்சம் 3, I7 35 38 மிச்சம் 3, I4 20 23. இப்போ இதை கூட்டணும் சரிங்களா. கூட்டினா என்ன வரும்? 4 5 13 மிச்சம் 1 3 10 11 16 மிச்சம் 1 9 16 21 27 மிச்சம் 2 5 9 15 22 மிச்சம் 2 8 16 18 மிச்சம் 1 6 2 சரிங்களா. கீழே ஒரு 3 0 இருக்கா, அப்போ 3 இது தள்ளி புள்ளி வைங்க. இங்க இருக்கிற புள்ளி இங்க போயிடும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எடுத்து விட்டுருங்க. அப்போ ஆன்சர் வந்து என்ன இருக்குன்னா 26 82 76 26 82 76 என்ன ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷன்ல எனக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. இதை இப்படித்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் இப்படி செஞ்சா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு சரிங்களா. மேபி நீங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, ஏன் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம்ல அப்படின்னு நினைக்கலாம் சரிங்களா. அப்படி பண்ணாலும் எனக்கு ஆன்சர் இப்படித்தான் வரும். எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல எனக்கு கால்குலேஷன் வரத்தான் செய்யும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சம்பளம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முதல் தடவை செய்யும் போதே நம்ம கரெக்டா செஞ்சிடணும். செய்யல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சிரும், எக்ஸாம்ல பதட்டம் அடைஞ்சிரும். இதுக்கப்புறம் ஒரு 2-3 சம் ஈஸியான சம் வச்சிருப்பாங்க சரிங்களா. இதுலயே நம்ம பதட்டம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வர்ற சம் மேபி தப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. இப்படிதான் கொஸ்டின் வந்து நமக்கு செட் பண்ணுவாங்க. அதனால இது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணு இல்ல, அடுத்த ஒரு 3 சம் நமக்கு தெரிஞ்ச சம் வரப்போகுது அப்படின்னு மனசை தேத்திட்டு அடுத்த சம்முக்கு போயிருங்க சரிங்களா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 15வது சம். இந்த சம்மும் நமக்கு நிறைய இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் இப்ப கேட்கிறாங்க சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, தொடரில் 16வது உறுப்பிற்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்பு. ஃபர்ஸ்ட் 16வது உறுப்பு என்னன்னு பாருங்க. 1 2 3 4 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இதான் 16வது உறுப்பு. இடதுபுறம்ல 7வது உறுப்பு 1 2 3 4 5 6 7. அப்ப 7வது உறுப்பு வந்து என்ன அப்படின்னா ஏ சரிங்களா. இதுல கொஞ்சம் சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்கறாங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு இடதுபுறம் வலதுபுறம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு குரூப் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் மேக்சிமம் பார்த்துருக்கோம். எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கிற சம் சரிங்களா. இந்த சம்மு இதெல்லாம் டைம் எடுக்கிற சம் சரிங்களா. இந்த மாதிரி சம்மெல்லாம் முதல் தடவை நம்ம செய்யும் போதே கரெக்டா செஞ்சிடணும். அதை மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பா செஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்த சம்முக்கு மூவ் ஆன் ஆகி போயிடணும். ஓகேவா. ஸோ இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில சம்மெல்லாம் பாஸ் பண்ணிட்டு நீங்களாவே ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லி சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன தப்பு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. நாளைக்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.